வெல்கம் டு ஆர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல செவ்வகத்தோட சுற்றளவை பத்தின குழப்பமான கணக்குகளையும் அதற்கு ஒரு நொடியில எப்படி விடை தருவது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இப்போ முதல் கணக்க பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு காண்க. இந்த கணக்கு 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் நீளம், அதோட நீளம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகலம் நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 7 சென்டிமீட்டர் அப்படி கொண்ட ஒரு செவ்வகத்தோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இப்ப சுற்றளவு அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு புள்ளி இப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அதை சுத்தி அப்படியே அதுதான் அந்த இடத்துல ஆரம்பிக்கிற இடத்துல முடியணும். அதுதான் ஒரு பொருளோட சுற்றளவை கண்டுபிடிக்கிறது. அப்படி நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்க என்ன நம்பர் ஆரம்பிக்குது, இங்க இருந்து ஆரம்பிக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன நம்பர் ஆரம்பிக்குது? இங்க 12 ஆரம்பிக்குதா? 12ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கூட்டுங்க. எல்லாத்தையும் கூட்டலாமா? அப்படி கூட்டும் போது முத 12, அடுத்து 7, அடுத்து 12, அடுத்து 7ன்னு வருமா? இப்ப எல்லாத்தையும் கூட்டுனீங்க அப்படின்னா 12 + 7 என்னப்பா? 19. 19 + 19 அப்படின்னு கிடைக்கும். 12 + 7 12 + 7. அப்ப 19 + 19ன்றது என்னன்னா கூட்டுங்க. 19 + 19ன்றது 38. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். இதே மாதிரி எல்லா கணக்குகளையும் ஈஸியா நம்ம ஒரு முறைய வச்சுக்கிட்டோம்னா, கண்டுபிடிக்கிற முறைய வச்சுக்கிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சில கணக்க 25க்கு 25 மதிப்பெண் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுலயும் செவ்வகத்தோட இந்த சுற்றளவு அப்படின்ற கணக்குல இந்த தலைப்புல ஒரு மதிப்பெண் வினா நமக்கு கண்டிப்பா வரும். இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இதுல அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி அடுத்த கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு காண்க. இதுவும் 6th நியூ புக்ல இருக்கு. இப்போ 6 மீட்டர் நீளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீளம் என்ன சொல்லியிருக்காங்க? 6 மீட்டர். நீளம் 6 மீட்டர். அப்புறம் அகலம் என்ன சொல்லியிருக்காங்க? 4 மீட்டர் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு அப்படின்னா அப்படி சுத்தி எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 6 நீளம் பிளஸ் 4 ஒரு அகலம், அடுத்து ஒரு 6 நீளம் பிளஸ் 4 அகலம். அப்ப 6 4 10, இங்க ஒரு 6 4 10, 10 10 20. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதே மாதிரியே சுற்றளவு கண்டுபிடிக்க இந்த ஈஸியான மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ என்ன சொல்லிருக்காங்க? ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர். சுற்றளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. அகலம் 1 மீட்டர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீளம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அகலம் நமக்கு 1 1ன்னு தெரியும். நீளம் நமக்கு தெரியாது. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ எல்லாத்தையும் கூட்டுறதா சுற்றளவுன்னு தெரியுமா? அப்ப எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1ன்னு கிடைக்குமா? அப்ப 2x பிளஸ் 2ன்னு கிடைக்குமா? இதோட சுற்றளவோட விடை நமக்கு தெரியும் 6ன்னு. இப்போ 2x பிளஸ் 2 ஈக்குவல் டு 6ன்னு இருந்துச்சுன்னா 2x பிளஸ் 2 ஈக்குவல் டு 6 நமக்கு இந்த சமன்பாடு கிடைச்சிருக்கா? இந்த 6 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது ஈக்குவல் டு ஒரு சவர்னு வச்சுக்கோங்க. பிளஸ் 2 இந்த பக்கம் வரும்போது -2 மாறும். அதாவது 6 - 2 அப்படின்னு மாறும். 6ல இருந்து 2 போச்சு அப்படின்னா 4. அப்ப 2 பெருக்கல்ல இருக்காப்பா, ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது வகுத்தலாம் மாறும். அதாவது ஈக்குவல்ட்ட ஒரு சவர்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல்ட்ட அங்கிட்டு போகும்போது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மைனஸா மாறும், பெருக்கலா இருந்துச்சுன்னா வகுத்தலா மாறும், வகுத்தலா இருந்துச்சுன்னா பெருக்கலா மாறும், மைனஸா இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறும் அப்படின்னு தன்னோட அடையாளத்தை வேற ஒரு அடையாளமா மாத்திக்கும்.
பிளஸுக்கும் மைனஸ்க்கும் உள்ள தொடர்பு, அங்கிட்டு வந்து பெருக்களுக்கும் வகுத்தலுக்கும் உள்ள தொடர்பு என்னவா இருக்கோ அது அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு சவத்தை தாண்டும் போது இன்னொன்னா மாறிடும். சந்திரமுகி மாதிரியோ அந்நியன் மாதிரியோ உருமாறுறோம் இல்லையா நம்ம சில நேரங்கள்ல, அந்த மாதிரி மாறும். நார்மலா இருக்க பெருக்கல் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போனா வகுத்தலா மாறும். அப்ப எக்ஸ் ஈக்குவல்ட்டு 4 பெருக்கல் இருக்கிறது வகுத்தல் பை 2 அப்படின்னு ஆகும். 4 2 2 4. அப்ப எக்ஸ் ஈக்குவல்ட்டு 2. நம்ம ஆப்ஷன் பி தான் விடை. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 14 மீட்டர். அப்போ சுற்றளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. அதன் நீளம் 4 மீட்டர் எனில் நீளம் நமக்கு கொடுத்துட்டாங்க, அதன் அகலத்தை காண்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தோட சுற்றளவு, சுத்தி உள்ள சுற்றளவு வந்து 14 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த நீளம் இருக்கு இல்லையா, இது வந்து 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க ஒரு 4 இருக்கும், கீழே ஒரு 4 இருக்கும் நீளம். அகலம் வந்து நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x பிளஸ் 4 பிளஸ் 4 8. அப்ப 2x பிளஸ் 8 ஈக்குவல் டு 14 அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அப்போ இந்த பிளஸ் 8 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது 2x ஈக்குவல் டு 14 மைனஸ் 8ன்னு கிடைக்கும். அப்ப 6ன்னு கிடைக்கும். அப்ப 2x ஈக்குவல் டு 14 மைனஸ் 8 போச்சுன்னா 6 கிடைக்கும். அப்ப 2x ஈக்குவல் டு 6னா எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்றத வந்து பெருக்கல்ல இருக்கு, ரெண்டுக்கு இடையில ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தலா மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 பை 2ன்னு கிடைக்கும். இப்போ 4 2 2 6. அப்ப எக்ஸோட மதிப்பு 3, அதனோட அகலம் வந்து 3. ஆப்ஷன் சி தான் விடை. இப்போ அடுத்த கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். அதன் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காண்க. இதுவும் 6th நியூ புக்ல தான் இருக்கு. ஒரு செவ்வகத்தோட நீளம், அதோட நீளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகலத்தை விட 3 மடங்கு அதிகம். அப்போ இது எக்ஸா இருந்துச்சுன்னா இது 3x இருக்கும் நீளம். அகலம் வந்து எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீளம் வந்து 3x இருக்கும். சொல்லிட்டாங்களா? இதன் சுற்றளவு நமக்கு விடை சொல்லிட்டாங்க. சுற்றளவு 64 சென்டிமீட்டர் அப்படின்னு. எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காண்க. இந்த பக்கங்கள் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது நீளம் எவ்வளவு வரும், அகலம் எவ்வளவு வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 3x நீளம் பிளஸ் ஒரு x அகலம், அதே மாதிரியே 3x நீளம் பிளஸ் ஒரு x அகலம், இதெல்லாமே ஈக்குவல் டு எதுவா இருக்கும், 64க்கு சமம். ஏதான் சுற்றளவு 64. இது எல்லாத்தையும் கூட்டினா 64 வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இதெல்லாத்தையும் கூட்டினோம்னா 4x, இங்கிட்ட ஒரு 4 8xன்னு கிடைக்கும். 8x ஈக்குவல் டு 64. அப்ப பெருக்கலா இருக்கிறது ஈக்குவல் டு இங்கிட்ட வந்துச்சுன்னா 64 பை 8ன்னு மாறுமா, x ஈக்குவல் டு. அப்ப 4 8 8 8 8 8 64. அப்போ நம்ம இங்க இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஆனா நமக்கு நீளம் என்ன அகலம் என்னன்னு தனித்தனியா கேட்டிருக்காங்க. நீளம் வந்து இதை போல் 3 மடங்கு, அகலத்தை போல். அகலம் தான் எக்ஸ்ன்னு வச்சிருப்போம். அகலத்தை போல் 3 மடங்கு அப்படின்னா 8 இன்ட்டு அகலத்தை போல் 3 மடங்கு அப்படின்னா 8 இன்ட்டு 3ன்னு கிடைக்குமா? நீளம் வந்து நமக்கு தெரியும் 8ன்னு, அகலம் வந்து கண்டுபிடிக்க 8 இன்ட்டு 3ன்னு பெருக்கணும் அப்படின்னா 24ன்னு வருமா? அப்போ 8 24ன்ற ஆப்ஷன் ஏ தான் இதோட விடை. அடுத்து, ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்ப நீளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகலத்தை விட, அகலம் என்ன எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதை விட 14 மீட்டர் நீளமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்க.
பூங்காவோட சுற்றளவு என்ன சொல்லிட்டாங்க நமக்கு? மொத்தம் 200 மீட்டர் சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 6th நியூ புக்ல இருக்கு. இப்போ நமக்கு அகலம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா நீளம் வந்து 14 கூட, அப்ப x+14 சுற்றளவு நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதோட நீளத்தை கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவை வச்சு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம்னா நீளத்தை கண்டுபிடிச்சு அகலத்தை கண்டுபிடிச்சு எது என்ன கணக்குல கேட்டிருக்காங்களோ அதற்குரிய விடையை டிக் பண்ணணும். இப்ப செய்வோமா? இப்போ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அகலத்தை நீளத்தை 14 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒரு அகலம் பிளஸ் நீளம் வந்து x+14 கிடைக்கும். இதோட சுற்றளவு 200 அப்ப நம்ம தெரியும். அப்படின்னா 4x பிளஸ் 28 ஈக்குவல் டு 200 வருமா? அப்ப 200ல இருந்து 28 போச்சுன்னா 200 மைனஸ் 28, அப்ப 28 போச்சுன்னா 172. இந்த 172 ஈக்குவல் டு இங்க 4x இருக்கா, அப்ப x ஈக்குவல் டு 172/4 அப்படின்னு வருமா? அப்ப 172/4 இருக்கு x அப்படின்னா, அப்ப ஒரு நாங்க 16 மிச்சம் 1 1 12, அப்ப 43 அப்படின்னு கிடைக்குமா? இது எக்ஸோட மதிப்பு. இப்போ 43 தான் விடை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா அது தப்பு. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் என்ன செய்யும்? இது 43 விடையா அப்படின்னு கேட்டா இல்ல, ஏன்னா நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எக்ஸோட மதிப்பு 43ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுதான் நீளமா அப்படின்னு கேட்டா நீளம் வந்து 43 விட 14 அதிகம். அப்ப 43 பிளஸ் 14ன்னு போடுங்க. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 57 கிடைக்கும். இந்த 57 அப்படின்றதான் அதோட நீளம். அப்ப நமக்கு கிடைச்சது 43ன்றது எக்ஸோட மதிப்பு, அது வந்து அகலம். அகலத்தை விட நீளம் வந்து 14 இது அதிகம். அப்பனா அகலம் வந்து 43, நமக்கு கிடைச்ச நீளம் வந்து 14 அதிகம். சோ 43 பிளஸ் 14 ஈக்குவல் டு 57. தெளிவா கணக்க புரியணும். இப்போ 57 அப்படின்றதான் விடை. ஆப்ஷன் பி அப்படின்றதான் விடை. அடுத்த கணக்கு. ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இது 6th நியூ புக் பேக்ல இருக்கு. இதுல வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 60 சென்டிமீட்டருக்கு சமம், 60 சென்டிமீட்டரை விட குறைவு, 60 சென்டிமீட்டரை விட அதிகம், 75 சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கணக்கு செஞ்சோம் அப்படின்னா எப்படி? ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு செவ்வகத்தை, 2 செவ்வகத்தை, அப்ப 2 செவ்வகம் வந்து போட்டுக்கோங்க. ஒரே அளவு இது எப்படி இருக்கும் அதே மாதிரியே இதுவும் இருக்கு. அப்ப சுற்றளவு இதுக்கும் 30 இதுக்கும் 30. ஆனா இங்க 1 இங்க 1, ஏன்னா அகலம் வந்து எப்பயும் 1 போல இருக்கும், நீளம் 1 போல இருக்கும். நீளம் 2 2ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரிதான் இதுக்கும் 1 1 2 2ன்னு இருக்கும். இத வந்து ஒன்றோடு ஒன்று நம்ம ஒட்டி வச்சோம் அப்படின்னா, இப்ப இந்த செவ்வகம் அப்படின்றது இந்த செவ்வகத்தையும் ஒட்டுறோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு செவ்வகம் கிடைக்குமா? இது இந்த செவ்வகத்தோடது, இது இந்த செவ்வகத்தோடது, ரெண்டையும் ஒட்டிட்டோம். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த பெரிய செவ்வகமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வந்து இங்க ஒரு அகலம் இருக்கும் 1 1, இங்க ஒரு நீளம் இருக்கும் 2 2 2 2. ஆனா இதுக்கு இடையில இந்த 2 ஒட்டுது இல்லையா? இதுல உள்ள இந்த செவ்வகத்தோட அகலமும் இந்த செவ்வகத்தோட அகலமும் என்ன செஞ்சிரும்? நமக்கு உள்ள போயிடும் ஒட்டுனால. அப்போ வெளியே தெரிகிறது என்னவோ ஒரு அகலம் மொத்தம் 2 அகலம் குறைவு. அப்ப 2 அகலம் குறைஞ்சனால இப்போ நமக்கு ஜெனரலாவே என்ன சொல்லுவோம்? இதோட சுற்றளவு 30, அதோட சுற்றளவும் 30. புதிய வடிவம் வந்து 2ஐயும் கூட்டினா போதும் சுற்றளவு அப்படின்றத வச்சு, அப்ப 60 கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்லிருவோம்.
ஆனா 60 கிடைக்கும்னு என்ன செய்வோம், நம்ம சொல்லிடுவோம். ஆனா ஒரு அகலம் குறையுது இல்லையா, அப்ப இந்த 60 விட நமக்கு என்னவா இருக்கும், பதில் குறைவாதான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி, அதாவது வந்து ஆ அப்படின்றதான் விடை. 60 விட குறைவு. இதே மாதிரி செவ்வகத்தோட சுற்றளவு கேட்கிற மாதிரியோ, செவ்வகத்தோட சுற்றளவு கொடுத்து நீளத்தை கேட்கிற மாதிரியோ, இல்ல அகலத்தை கேட்கிற மாதிரியோ கணக்குகளை பார்த்தோம். அதுவும் இல்லாம 2 செவ்வகத்தை இணைக்கும் போது அப்படின்ற கணக்கையும் பார்த்தோம். இப்போ நீளம் கொடுத்து அகலம் கேட்டாலோ, சுற்றளவு நீளம் சுற்றளவு கொடுத்து அகலம் கேட்டாலோ, இல்ல அகலம் சுற்றளவும் கொடுத்து நீளம் கேட்டாலோ, இல்ல வெறும் சுற்றளவு கொடுத்துட்டு நீளத்தை அகலத்தை போல் நீளம் எவ்வளவு மடங்கு அப்படின்றத கொடுத்து கணக்குகள் கேட்டாலோ எப்படி ஈஸியா வந்து நம்ம விடை கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தோம். இதன் மூலமா நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து 1 மதிப்பெண்ணை கண்டிப்பா வாங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.